ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து செம்மொழி பூங்கா அந்த பார்க்குக்கு தாங்க வந்திருக்கேன். ஓப்பன் பண்ணி ஒரு 2-3 மாதம் இருக்குங்க. நான் வரவே முடியல, டைம் கிடைக்கல. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மத்தியானம் 1 மணி அப்படிங்கிற டைமில் தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வெளியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபவுண்டைன் செட் பண்ணி சூப்பராக வந்து அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுவுமே லைட் செட்டிங்கோட நைட் நேரம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபவுண்டைனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரோஜா பூச்செடிங்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய கலர் கலரான பூக்கள் எல்லாம் பூத்துட்டு இருந்தது. உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு 15 ரூபா, சின்னவங்களுக்கு வந்து 5 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் ஸ்கேனர் மூலமாகவும் நம்ம வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். உள்ளே கொஞ்சம் தூரம் வந்தோன்னே நிறைய நந்தியாவட்டை செடிகள் வந்து வச்சுருந்தாங்கங்க. எங்கே பார்த்தாலுமே அந்த புல்லு மாதிரி போட்டிருந்தாங்கங்க. அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து புட்களில் வந்து நடக்கிறதுக்கு நமக்கு வந்து அனுமதி கிடையாது. கிட்ஸ் பார்க்கில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாட விட்டோம். நிறைய டிஃப்ரெண்டான திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்கங்க. இந்த ராட்டினம், ஊஞ்சல், அப்புறம் இந்த சீசா, அந்த மாதிரி நிறையா வந்து விளையாடுறதுக்கு வந்து வச்சுருந்தாங்கங்க. குழந்தைங்களும் வந்து பயங்கரமாக சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க்கு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து பேட்ரி வண்டியும் வந்து அவைலபிள் தான். ஆனால் நாங்கள் நேரமே வந்ததுனால சரி நடந்தே பார்க்கு ஃபுல்லாக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நிறையா வகையான ரோஜா செடிகள் தாங்க எல்லா பக்கமுமே வச்சுருந்தாங்கங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. இன்னும் 1 மாதம் 2 மாதம் கழித்து நம்ம வந்து பார்த்தோம்னா நல்லாவே பூக்கள் எல்லாம் பிடிச்சி வேரெல்லாம் விட்டு நல்லா பூக்க ஆரம்பிச்சிரும். அந்த ரோஜா தோட்டத்தை தாண்டினதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊஞ்சல், ராட்டினம், இந்த கொலாம்பஸ் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்கங்க. நாங்களும் டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த கொலாம்பஸில் ஏறிட்டோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தா ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தது. போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகிடுச்சு, ரொம்ப பயமாகிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக எப்படியோ ஏறி இறங்கி விளையாண்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். அந்த விளையாடுறதுக்கு அடுத்து அதோட பேக் சைடே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுட் கோர்ட் வச்சுருக்காங்க. இங்கே வந்து சாட் மசாலாஸு, அப்புறம் ஹோட்டல்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. நான் வந்து அந்த ஹோட்டலுக்குள்ளெல்லாம் போகலை. பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது பேக் சைடு. அதை தள்ளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூலிகை செடிகள் வந்து நிறையாவே வச்சுருந்தாங்கங்க. கற்பூரவள்ளி செடி, அப்புறம் சேம்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருந்தாங்க. இங்கே ஒரு குட்டி ஃபவுண்டைன் மாதிரி செட் பண்ணி இங்கே வந்து நிறையா வகையான என்னது தாமரை செடிகளும் வச்சுருந்தாங்கங்க. எல்லாமே பர்பிள் கலரில் வந்து பூத்திருந்தது, மொட்டாக இருந்தது தாமரை செடிகள் எல்லாமே. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு தாமரைக்காக ஒரு குட்டி குளம் மாதிரி செட் பண்ணி அங்கே தாமரை வந்து விட்டுருந்தாங்க. அதை ஒட்டி இன்னொரு குட்டி குளத்தில் இந்த மாதிரி கலரான மீன்களும் விட்டுருந்தாங்க. இந்த ஆடிட்டோரியமில் வந்து 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் என்னது பாட்டு போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கங்க. நமக்கு அவ்வளோ நேரம் அங்கே இருக்க முடியாது. நாங்கள் ஒரு 5 o'clock 6 o'clock அப்படிங்கும்போதே நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய செவந்தி பூச்செடிகள், அப்புறம் செம்பருத்தி செடிகள், எங்கே பார்த்தாலும் வித்தியாசமான மரங்கள், பூக்கள், செடிகள்னு பச்சை பச்சேன்னு வச்சுருந்தாங்கங்க. அப்படியே அந்த புட்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலான மான்கள், யானைகள் அந்த மாதிரியும் செட் பண்ணியிருந்தாங்க. நைட் நேரம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த கிட்ஸ் பார்க்குக்கு பேக் சைடு இருக்கிற ஒரு கார்டன் தான். இங்கே வந்து வாக்கிங் போகிறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அங்கங்கே நம்ம நடந்து டயர்ட் ஆயிடுச்சுன்னா உட்காரதுக்கும் வந்து நிறைய பிளேசஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதே சமயம் நூலகங்கள், கிட்ஸு, அப்புறம் பெரியவங்க வந்து படிக்கிறதுக்கு, ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த மாதிரி நிறையாவே வந்து உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி குடில் மாதிரி கட்டியிருந்தாங்கங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே நம்ம வெளியில் வந்தோன்னா இந்த மாதிரி பாரி, அதியமான், அந்த மாதிரி நம்ம அந்த காலத்து அரசர்களோட சிற்பங்களும் வந்து அழகாக செதுக்கியிருந்தாங்க. அதுக்கு பேக் சைடே பார்த்திங்கன்னா மூங்கில் செடிகள் எல்லாம் இப்போ தான் நட்டி விட்ருக்காங்க. நீ கொஞ்சம் நாள் ஆக ஆக அதுவுமே நல்லா வளர்ந்துடும். இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் கிளம்பிச்சு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய செடிகள் வந்து காஞ்சு போச்சு. ஒரு சில செடிகள் மட்டும் நல்லா துளிர்த்து இருக்குது. அதையும் நல்லா மெயின்டைன் பண்ணினாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி க்ளீனிங் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஆட்கள் வந்து போட்டிருக்காங்கங்க. நம்ம தெரியாமல் எதுக்குள்ளேயாவது நடந்துட்டாலோ போனாலோ உடனே நம்மளை வந்து சொல்லிடுறாங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.